சமீபத்தில நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசும்போது, "16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 செல்வங்களையும் சொல்றாரு. அதன் பிறகு நம்ம வந்து "அளவோடு பெற்று நலமுடன் வாழ்க" அப்படின்னு தான் வாழ்த்துவோம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல, இப்ப நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் வந்து அதிகப்படுத்த போறாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில அது செய்யப்பட போறதுனால, தமிழ்நாட்டுல குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூழல்ல வந்து நம்ம வந்து அளவோடு பெற்று நலமோடு வாழ்கன்னு சொல்ல முடியாது. 16 கூட பெற்று வாழுங்கன்னு வாழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆந்திரால சந்திரபாபு நாயுடு வந்து சொல்றாரு, 2 குழந்தைகளுக்கு மேல் நீங்க வந்து பெத்துக்குங்க. அ 2 குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறவங்க தான் உள்ளாட்சி தேர்தல்ல நிக்க முடியும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில மறுசீரமைப்பு செய்ய போறாங்க நாடாளுமன்ற தொகுதிகள்ல.